திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சட்டக்கல்லூரி வேணுங்கிறத தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பேசினப்ப திரு பாண்டி அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு, தேர்தல் அறிக்கை. அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ திரு பாண்டி அவர்கள் வந்துட்டு ஜெயிச்சாதான் வந்துட்டு சட்டக்கல்லூரி கொண்டு வருவாங்களா அப்படின்னு. அப்படி கிடையாது. திண்டுக்கல்ல வந்துட்டு மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இப்போ நடந்து முடிந்த எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 பேர் வெற்றி பெற்று 7 பேரும் சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க. அப்படி போகக்கூடிய 7 பேரும் தங்களோட ஈகோலாம் விட்டு கொடுத்துட்டு 7 பேருமே ஒன்றா பேசி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இந்த மாதிரி சட்டக்கல்லூரி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசினாங்க அப்படின்னா அவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு சட்ட கல்லூரி அமைக்கிறதுக்கான இடம் முடிவு பண்ணி கொடுங்க எங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இவங்க அந்த இடத்த காட்டினாங்கன்னா எந்த தொகுதியில் வந்து அமைக்கணுமோ அந்த தொகுதியில் வந்துட்டு அமைச்சுக்கலாம். அதை விட்டுட்டு சட்டமன்றத்துக்குள்ள போற 7 பேருமே அது சும்மா பெஞ்சை தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சட்டக்கல்லூரி கிடைக்காது. மக்கள், வாலிபர் சங்கங்கள், மாணவர் இயக்கங்கள்லாம் தொடர்ந்து போராட்டம் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சட்டக்கல்லூரி கண்டிப்பா வரும் அப்படின்னு நம்புறேன்.